அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. எஃப்ஐஆர் விவரங்களை வெளியிட்டது யார் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், இந்த வழக்கு இன்றைக்குதான் உச்சநீதிமன்றத்தில் முதற்கட்டமா ஃபர்ஸ்ட் ஹியரிங் இல்லையா? என்னென்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள்? வாத பிரதிவாதங்கள் என்னென்ன முன்வைக்கப்பட்டன? திலகவதி, கண்டிப்பாக. அதாவது முன்னதாக இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதோடு சென்னை மாநகராட்சி காவல் ஆணையர் அருண் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்துதான் சென்னை காவல்துறை ஆணையர் அருண் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பாக கடந்த 9ஆம் தேதி இந்த மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுதான் தற்போது நீதிபதிகள் பி.வி. நாகரத்தினா தலைமையிலான அந்த அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாதத்தின் போது பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற கருத்துக்களை நீக்க வேண்டும் எனவும், அதே போல உயர்நீதிமன்ற உத்தரவாதம் ஏற்புடையது அல்ல என வாதங்களை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக மாணவியின் விவரங்களை வெளியாகியுள்ளது, யார் அதை வெளியிட்டது, காவல்துறை ஆணையர் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியுள்ளார், என்ன உத்தரவை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், குறிப்பாக தகவல் மறுநாள் வெளியாகியுள்ளது என்றால் எவ்வாறு வெளியானது, அந்த தகவல் எப்படி வெளியானது போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். அதே போல தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாணவியை பாதுகாக்க நாங்கள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள தயாராக இருந்தோம், ஆனால் மத்திய அரசின் தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதற்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு பதிலையும் அளித்திருக்கின்றார்கள். இதற்கு நீதிபதிகள் அந்த மாணவியின் தரவுகள் எப்பொழுது அந்த சமூக வலைதளங்களில் தற்போதும் உள்ளதா, அதே போல தகவல்கள் வெளியான போது எவ்வளவு நேரத்திற்கு அந்த ஆவணங்கள் டவுன்லோட் செய்யும் வகையில் இருந்தது போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். அதே போல அதை தடுக்க என்ன நடவடிக்கை தமிழ்நாடு அரசு சார்பாக அந்த காவல்துறை சார்பாக எடுக்கப்பட்டது போன்ற விஷயங்கள் கேள்விகளாக நீதிபதிகள் முன்வைத்து வருகிறார்கள். இதற்கு காவல்துறை சார்பாக பதில் வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்போது விசாரணையில் இருக்கிறது. இந்நிலையில் காவல் ஆணையருக்கு எதிரான கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் காவல் ஆணையருக்கு எதிரான கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது, யார் காரணம், இன்னும் அந்த தகவல்கள் சமூக வெளியில் இருக்கின்றனவா போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தனர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசு உரிய விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்று நீதிபதி கூறியிருக்கிறார். மேலும் காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீட்டு மனுவின் விசாரணையில் காவல் ஆணையருக்கு எதிரான கருத்துக்கு தடை என்று உச்சநீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முன்பாக சென்னை காவல் ஆணையர் தொடர்பான உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கு தடை விதித்து உச்சநீதிமன்ற நீதிபதி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணையானது முதற்கட்டமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அது உச்சநீதிமன்றத்திற்கு அந்த மேல்முறையீட்டு மனு சென்றிருக்கிறது. அதில் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் சென்னை காவல் ஆணையர் தொடர்பான உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கருத்துக்கும் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரி வரவில்லை. அரசு யாரையோ காப்பாற்ற முயல்கிறது என்று மனுதாரர் தரப்பு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அரசு உரிய விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த வழக்கு நிலுவையில் இருப்பது நடப்பு விசாரணையை ஒரு விதத்திலும் பாதிக்காது என்று நீதிபதி கூறியிருக்கிறார். மேலும் காவல்துறை ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்ற கருத்துகளுக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் பதிலளிக்க எதிர்மனுதாரர்கள் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை. அதனை தமிழ்நாடு அரசும் கோரவில்லை. அந்த சிறப்பு குழு விசாரணைக்கு தற்போதைய உத்தரவு குறுக்கே இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, உச்சநீதிமன்றத்தில் அது முக்கியமான வழக்கின் மேல்முறையீட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பாக கேள்விகள் பலவற்றை எழுப்பியிருந்தார்கள். அது பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப அந்த கேள்விகளோடு சேர்த்து வேற என்ன உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள்? கண்டிப்பாக திலகவதி, தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த மாணவியினுடைய அந்த விவரங்கள் வந்துட்டு எப்படி அந்த தரவுகள் வந்து எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைன்ல டவுன்லோட் செய்யப்பட்டிருந்தது போன்ற பல்வேறு விஷயங்கள் கேள்விகளாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல தமிழ்நாடு அரசு சார்பாக அந்த காவல்துறை சார்பாக இது போன்ற அந்த நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது போன்ற விவரங்களை வந்து கேட்டறிந்தார்கள். அதைத் தொடர்ந்து அந்த வாதங்களானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. ஆனால் இந்த எந்த ஒரு அதிகாரி வந்துட்டு வரவில்லை. அரசு யாரையோ காப்பாற்ற முயல்வதாக கேவியட் மனுதாரர்கள், அது பாஜக உள்ளிட்ட சில தரப்பினர் கேவியட் மனுக்கள் வந்து இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்கள் தரப்பும் தங்களுடைய அந்த கேள்விகளை, வாதங்களை வந்து முன்வைத்திருந்தார்கள். இதற்கு நீதிபதிகள் அரசு உரிய விசாரணை வந்து தொடர்ந்து நடத்தி வருவதாகவும், இந்த வழக்கு நிலுவையில் இருப்பது நடப்பு விசாரணையை எந்த விதத்திலும் பாதிக்காது என்ற ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். அதுபோல காவல்துறை ஆணையருக்கு எதிராக உயர்நீதிமன்றம் கருத்துக்கு உச்சநீதிமன்றம் வந்து தற்போது தடையானது விதித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் பதிலளிக்க எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை, அதனை தமிழ்நாடு அரசும் கோரவில்லை என்பதை கூறி இந்த சிறப்பு குழு விசாரணைக்கு தற்போதைய உத்தரவு குறுக்கே இருக்காது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்து தற்போது வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜு.